ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகிறது ஒரு இனிமையான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில். இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எங்கள் விழுவாங்கிலிருந்து பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் +2. இப்போ தே ஆர் இன் டு வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முதல்ல மிஸ்டர் பர்வேஷ், he is doing his auditor course from சென்னை. அடுத்தது தேவ்சந்துரு, அவர் ஒரு வித்தியாசமான கோர்ஸ் படிக்கிறாரு, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி. உண்மையாலுமே நீட் ஆஃப் தி அவர், இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப அவசியமான கோர்ஸ். ஸோ அவரும் he would like to share about his studies and methods. அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் சிவம், he is doing his psychology from Bangalore. ஸோ நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் தான் பாஸ் அவுட் ஆவாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒன் சைக்காலஜிஸ்ட், ஒன் ஆண்டர்பிரினர் அண்ட் ஒன் ஆடிட்டர் we have. ஸோ they would like to share their college experience. ஸோ இன்னைக்கு வந்தாங்க ஸ்கூலுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் I would like to take use of this opportunity. So I welcome them. So இப்போ they will be sharing whatever the knowledge they gained during their 6 months course. அதனால் let us start from கார்த்திக் சிவம். கார்த்திக் சிவம், ஹாய். ஸோ எப்படி போயிட்டு கோர்ஸ், என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி ஜஸ்ட் கிவ் an intro. நான் கார்த்திக் சிவம், லாஸ்ட் இயர் 12th கிராஜுவேட் ஆனேன். இப்போ வந்து கரெக்டாக பெங்களூர் பிஎஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு சைக்காலஜி ஸ்கோப், கிளாஸஸ்லாம் எப்படி போகுது? சைக்காலஜி கிளாஸஸ் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து 12th அந்த சிலபஸ்லேருந்து ஆரம்பிக்காம அவங்க பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சைக்காலஜிக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களா அவங்க யூனிவர்சிட்டியில்? ஐ திங்க் வந்துட்டு சைக்காலஜி கோர்ஸ்ல தான் வந்துட்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வாட் இஸ் தி நீட் ஆஃப் சைக்காலஜி? ஏன் நிறைய பேர் சைக்காலஜி படிக்கிறாங்க? இப்போ கரண்ட் வேர்ல்ட்ல வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வந்துடுச்சு. வெரி குட் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் போகணும்னா தே நீட் அ வென்டிலேஷன். ஸோ அதனால பண்ணுறாங்க. வெரி குட். ஸோ சைக்காலஜிக்கல் தெரப்பி. குட். கம்பேர் டு பாண்டிச்சேரி ஆர் இஸ் பெங்களூர்? பாண்டிச்சேரியில் அடுத்து வந்துட்டு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை சைக்காலஜி பற்றி. ஓகே. பிஎஸ்சி கோர்ஸ் வந்துட்டு நிறைய காலேஜ்ல இல்லை, ஒரே ஒரு காலேஜ்ல. குட். வெரி குட், நைஸ் எக்ஸ்பிளனேஷன். தேவ்சந்துரு, நீங்கள் யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். தட்ஸ் a different course. உண்மையிலுமே ஐ அம் அட்மைரிங் யூ. ஒரு என்ன கோர்ஸ் அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ ஹாய், மைசெல்ஃப் தேவ். ஸோ நான் ஐவிபின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிருக்கேன். அப்ரிவேஷன் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெஞ்சர் பில்டிங் நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் டிசைனிங். ஸோ என் காலேஜ் வந்து மற்ற காலேஜ் மாதிரி இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா? சரி, ஃபேக்கல்ட்டிஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிளாஸ் ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க? ஒரு ரெகுலர் ரிஜிட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனா இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா? ஸோ கிளாஸஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பட் கிளாஸஸ் வே ஆஃப் டீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மென்டர்ஸ் யார் உங்கள் ஃபேக்கல்ட்டி? ஸோ அஷாத் பந்தாரின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து அமேசானோட ப்ராடக்ட் மேனேஜர். சூப்பர். ஸோ அவங்க வந்து அவங்களோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து ஒரு 2 நாள், ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரையும் இந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் தியரி மெத்தட் இல்லாமல் யூ ஹேவ் த பீப்புள் ஃப்ரம் தி கரண்ட் ப்ரெசன்ட் சினாரியோ இல்லையா? ஸோ அவங்க தான் தேர் யுவர் ஃபேக்கல்ட்டி. ஸோ அது கிவ்ஸ் யூ மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்புட் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இந்த செகண்ட் டே ஏதோ சொன்னீங்க இல்லையா, தேர் கிவன் சம் ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு செகண்ட் டே வந்து நோ ஃபியூவல் குக்கிங்னு ஒன்று வச்சாங்க. ஸோ இப்போ நோ ஃபியூவல் குக்கிங்னா நீங்கள் எந்த ஒரு கேஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், இப்போ ஒரு பேல்பூரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேல்பூரி செய்றீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு செய்யறது மட்டும் மேட்டர் இல்லை, நீங்கள் அதை செஞ்சு அதை மார்க்கெட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். இப்போ இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம்னா அதில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்றது நீங்களே பண்ணிடணும். அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு டீமுக்கு வந்து 3000 கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 3000 வந்து நீங்கள் அதை ப்ராஃபிட்டாக எடுத்து போகிறது உங்கள் கையில் இருக்குது, லாஸ்ட்டில் போகிறது அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணோம். Very good. The rest of the things they were not able to cope up. ஃபினான்ஷியல் பார்ட்ஸ் உங்களை ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் கூட்டிட்டு போறாங்களா, இல்லை மார்க்கெட்டிங் டைரக்டா நீங்கள் ஃபீல்ட் விசிட் மாதிரி ஆர் கோயிங் அண்ட் லேர்னிங் சம்திங்? ஸ்டில் நவ் வி ஆர் நாட் கோயிங் டு எனிவேர், பட் வி ஆர் பிளான் டு கோ சம். ஓகே. ஸோ செகண்ட் இயர் அதான் எங்களோட கோர்ஸ்ல இருக்கு. செகண்ட் இயர் ஃபுல்லாக நாங்கள் இன்டர்ன்ஷிப் தான் பண்ணுவோம். ஓகே. Do you think there is much future for this course? Yeah, of course. Okay. நிறைய டிமாண்ட் இருக்கு. Yes. Very good. சரி. பர்வேஷ் ஜி, நீங்க சொல்லுங்க, உங்க ஆடிட்டிங் எப்படி இருக்கு? Hi, I'm Parvesh. I'm doing Chartered Accountant course in JKisha in Chennai. ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆகிட்டாங்களா? Yes, there are 250 students in the course. என்ன ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆடிட்டிங்ல? Auditing interest இருக்குன்னா actually company profile எல்லாம் பார்க்கலாம். Okay. More information we can get from companies. Already you are doing some business இல்லையா, family oriented business. என்ன business அது சொல்லுங்க. அது pawn broker business actually. Okay. So future it will be useful for your company. Yes. As well as for other things also. So very good. We had a nice time with all the young chaps. I would like to appreciate them, even though they are past students. Just they are here to share their experiences. Always learning from students is the greatest gift for me. Okay, எல்லாம் கரண்ட்ல இருக்காங்க, அப்டேட்டடா இருக்காங்க, இன்ஃபர்மேட்டிவ்
அண்ட் எஜுகேட்டட், ரொம்ப நல்ல சினாரியோ. இப்போ சென்னை அண்ட் பெங்களூர், பட் டிஃப்ரெண்ட் ஆடிட்டர், ஆண்டர்பிரினர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன்ஸ் ஆர் மெனி. ஸோ டோன்ட் கோ ஃபார் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த கன்வென்ஷனல் கோர்சஸ்லாம் போகாமல் திங்க் வைட் அண்ட் ஆக்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ லெட் யுவர் சில்ட்ரன் ஆல்சோ ஹேவ் bigger future plans. All the very best. Thank you guys for joining me. Thank you.